இப்போ அடுத்த டாபிக் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரியல் பவர் ஆஃப் பீயிங் ஸ்மார்ட் இன் பிஸ்னஸ். அதாவது இப்போ இந்த ஸ்மார்ட்னஸுக்கு ஒரு வரையறையே இல்லாமல் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. வரையறையே கிடையாது. அதாவது ஒருத்தர் ஏமாத்துறவனாக இருப்பான். ஒரு ஏமாத்துறவனை நீங்கள் ஸ்மார்ட்டுன்னு சொல்ல முடியுமா? இப்போ நான் ஒரு ஒரு பொய் சொல்லி ஒருத்தர் ஏமாற்றி வாங்கிட்டு போகிறான், ஒருத்தர் திருடுறான்னு வச்சுக்கோங்க. பிட் பேக்கெட் அடிக்கிறான் சார், பஸ்ஸில் பிட் பேக்கெட் அடிக்கிறான். அவன் ஸ்மார்ட்டா இல்லை. ஸோ அப்போ ஸ்மார்ட்னஸ்க்கும் இந்த மாதிரி பிட் பேக்கெட் அடிக்கிறவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னாக்கா தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ், ரைட்டா? ஸோ இப்போ ஸ்மார்ட்டுங்கிறது என்ன அப்படின்னாக்கா, ஸ்மார்ட்டுக்கு தனியாக அப்ரிவேஷன் இருக்குது. அது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஆக்சுவலாக ஸ்மார்ட்டுங்கிறது ஸ்பெசிஃபிக்கு அது மாதிரி ஒரு இது எப்படி இருக்கணுங்கிறது அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. இதை நான் பேசலை, ஸ்மார்ட்டை அப்ரிவேட் பண்ணி நான் பேசலை. நான் பேசுகிறது எப்படி ஸ்மார்ட்டாக இருக்கிறது பிஸ்னஸில் அப்படிங்கிறது தான் நான் பேச போகிறேன். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம பிஸ்னஸில் ஸ்மார்ட்டாக இருக்கணும்னா கான்ஷியஸாக இருக்கணும். மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, இது ப்ராக்டிஸில் தான் சார் வரும். ப்ராக்டிஸில் தான் வரும் அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வரைக்கும் நான் ஒரு மெத்தட் ஆஃப் இதில் இருப்பேன். ஆக்சுவலாக இப்போ சுதர்ஷன் உள்ளே வரான் அப்படின்னாக்க, நான் ஒரு எங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே வரேன் அப்படின்னாக்க, நான் வர டைமு ஒரு என்ன இதுக்கு வரேன்றதை பொறுத்து நான் உள்ளே வருவேன். கரெக்டாக? இப்போ எனக்கு அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு மீட்டிங் என்ட்ரு ஆகணும். நான் வரதே ஒரு 10 நிமிஷத்தில் வரேன் அப்படின்னாக்கா, நான் வரும்போதே வேகமாக கேபினில் உட்காந்துக்கிட்டு மீட்டிங்க்கான ஏற்பாடுகள் என்ன பண்ணணுமோ அந்த அர்ஜென்சியில் இருப்பேன், அந்த அர்ஜென்சியில் வருவேன். அந்த மாதிரி ஆளாக இருந்தாக்கா நான் ஐ எம் நாட் மைண்ட்ஃபுல் பர்சன் அர்த்தம், ரைட்டா? ஸோ அது மாதிரி வரக்கூடாது. அப்போ எப்படி வரணும்? எனக்குன்னு ஒரு வரையறை இருக்கணும். எனக்குன்னு ஒரு வரையறைனா என்ன, எந்த மீட்டிங்காக இருந்தாலும் 1/2 hour முன்னால் நான் போயிடுவேன். 1/2 hour முன்னால். இது வரையறை யார் செட் பண்ணுறா? எனக்கு எங்கள் பாஸ்லாம் செட் பண்ணல சார், நான் தான் பாஸ் எனக்கு, ரைட்டா? அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒரு வரையறையை நான் செட் பண்ணிக்கணும். 1/2 hour முன்னால்னா நான் செட் பண்ணதை இதை நானே மீறக்கூடாது. முடிந்தவரை 99% ஒரு 1/2 மணி நேரம் முன்னால் நான் வந்துடணும் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ இந்த 1/2 மணி நேரம் முன்னால் வந்துட்டேன் அப்படின்னாக்க, எனக்கு பிஸ்னஸை நான் அட்டன் பண்ண போகிறவனாகவும் இருக்கலாம், இல்லைனா பிஸ்னஸை ப்ரெசென்ட் பண்ண போகிறவனாகவும் இருக்கலாம். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தானே. ஒன்று நான் அட்டன் பண்ண போகிறேன், இல்லைனா நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். இப்போ அட்டன் பண்ணுறவங்கள பேசுவோம். ஏன்னா அட்டன் பண்ணுறவங்க தான் எல்லோரும் என்ன ஃபீல் பண்ணுவாங்க, எனக்கு கண்ட்ரோல் இல்லை, யாரோ பேச போகிறாங்க, நான் கேட்க போகிறேன் அப்படிங்கிறதுல இருப்பாங்க. அப்படியா? இல்லை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பிஸ்னஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிஸ்னஸ் நான் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறேன், ஒரு பிஸ்னஸ் எனக்கு போடுறாங்க அப்படின்னாக்க, ஓகே என்னை மீட்டிங்க்கு கூப்பிட்டாங்க, நான் போகணும், என் பாஸ் கூப்பிட்ருக்காரு, கம்பல்சரி நான் போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம போவோம். அப்படியாது இல்லை. அப்போ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், மீட்டிங் ஒரு நம்மளை செட் பண்ண உடனேயே இதுக்கான அஜெண்டா ஏதாவது போட்டிருக்காங்களா? ஸோ அஜெண்டா போட்டிருக்காங்க அப்படின்னாக்க, என்ன அஜெண்டா போட்டிருக்காங்க, அஜெண்டா லிஸ்ட்டு. இப்போ நான் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நான் மீட்டிங் கால் ஃபார் பண்ணும்போது there are lot of people who attend this meeting without even seeing the agenda list. என்ன சார் மீட்டிங்னு கேட்பாங்க. கேட்டாலே எனக்கு கோவம் வரும். இந்த மீட்டிங்கில் தான் நான் அஜெண்டாவில் கொடுத்துருக்கேன்ல, எதுக்கு அஜெண்டா கொடுக்குறாங்க? நான் ப்ரிப்பேர்டாக வரணும், எனக்கு இதில் ஏதாவது யூஸ்ஃபுல் பாயிண்ட்ஸ் இருக்குமாங்கிறத பார்க்கணும். அதுக்காக தான் அஜெண்டாவோட லிஸ்ட்டையே ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க, ரைட்டா? இது மீட்டிங்க்கு, ரைட்டு, மீட்டிங் விட்டுருங்க. நான் இப்போ ஆஃபீஸில் என்ட்ராகிறேன். ஆஃபீஸில் என்ட்ராகிறப்ப ஐ எம் த பாஸ் அப்படின்னாக்க, நான் உள்ளே வர்றப்பயே எனக்கு ஆஃபீஸ் அட்மாஸ்பியர் ஃபுல்லாக எனக்கு அப்சர்வ் ஆகணும். எப்படி? அப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஆஃபீஸ் அட்மாஸ்பியரை ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும். எது எங்கே இருக்குது, இந்த இடத்துல ஒட்டடை இருக்கா, இது பெருக்கினாங்களா, பெருக்கலையா, யார் வந்திருக்கா, யார் வரல, இதெல்லாம் எனக்கு அட்டண்டன்ஸ் லிஸ்ட்டை பார்த்தா தான் தெரியும். அப்படின்னாக்க ஐ எம் நாட் ஸ்மார்ட், ஓகேவா? அப்போ நீங்கள் உள்ளே வரும்போதே என்ன பண்ணணும், யாரெல்லாம் வந்திருக்காங்க, வந்தவங்க என்ன வேலை பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ம இஃப் யூ வாண்ட் டு பி எ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் அப்படின்னா, உங்களோட வேலை செய்கிற கொலீக்ஸை நீங்கள் எப்படி மானிட்டர் பண்ணுறீங்கிறதே அவங்களுக்கு தெரியக்கூடாது.
எப்படி இப்போ நான் வந்து இப்போ திடீர்னு ஏதோ ஒரு காஃபி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், காஃபி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப நம்ம வந்து ஏதோ நம்ம என்ன வாட்ச் பண்ணுறோம். இப்போ நீங்கள் இதை நான் ஒரு டிப்பிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்க, இந்த பெரிய பெரிய மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அவங்க எப்போதுமே வந்து ஒரு கூலர்ஸ் தான் வேர் பண்ணியிருப்பாங்க, எப்போதுமே கூலர்ஸ். பெரிய பெரிய அரசியல் தலைவர்களும் இருக்காங்க, அவங்களுமே வந்து கூலர்ஸ் தான் பண்ணியிருப்பாங்க. நம்ம என்ன நினச்சிப்போம், அவங்களுக்கு ஏதோ ஐசைட் ப்ராப்ளம் இருக்குது. ஐசைட் ப்ராப்ளமா? இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் கூலிங் கிளாஸ் கருப்பு கண்ணாடி போட்டாங்கன்னா அவங்க எங்கே பார்க்குறாங்க, யாரை பார்க்குறாங்க, என்ன நினைக்கிறாங்கங்கிறத உங்களால் ஐடென்டிஃபையே பண்ண முடியாது. இது ஒன் ஆஃப் த ஸ்மார்ட்னஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய நம்ம கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர் வராரு, பிரசிடெண்ட் வராரு, அவங்களுக்கு ஜெட் லெவல் செக்யூரிட்டி வருதுன்னா நீங்கள் இதை கான்ஷியஸாக நீங்கள் பார்த்துருப்பீங்களா இல்லையான்னு தெரியலை. இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த செக்யூரிட்டிஸ் இன் அண்ட் அரவுண்ட் தி செலிப்ரிட்டிஸ் வந்து கருப்பு கண்ணாடி போட்டிருப்பாங்க. இந்த கருப்பு கண்ணாடி போட்டிருப்பாங்கங்கிறது எதுக்குன்னா, இவங்க எங்கே பார்க்குறாங்க, பார்க்குறத பற்றி இல்லை, அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்கங்கிறது நமக்கு கொடுக்கக்கூடியது ஃபேஸ் தான். ஃபேஸ்லேயும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா நம்மளோட கண்ணு காமிச்சு கொடுத்துரும், அந்த கண்ணை மறைச்சிடுவாங்க. ஸோ இது மாதிரி திஸ் ஆர் ஆல் ஸ்மார்ட் திங்ஸ். நம்ம பியூட்டிக்காக அவர் வந்து கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். இது பியூட்டிக்கு இல்லை, ஒருவேளை ஹெல்த் ரீசன்ஸ் இருக்கலாம், பியூட்டி இருக்கலாம், பட் மெயின் ரீசன் வை தீஸ் பீப்புள் ஆர் வேரிங் கூலர்ஸ் இஸ் ஒன்லி ஃபார் திஸ் பர்பஸ். இது மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ஸ்மார்ட்னஸ்க்கு வந்து நீங்களே உங்களை ட்ரெயின் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ காத்தால் நான் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து என் கண்ட்ரோலில் வந்துடணும். இப்போ பிஸ்னஸில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னோடது கேபிட்டல் ஓரியன்ட் பிஸ்னஸ் அப்படின்னா என்னோடய கேபிட்டல் லெவல் வந்து எப்படி கரெக்டாக இருக்கா. ஸோ கேபிட்டல் லெவல் கரெக்டாக இருக்கா அப்படின்னாக்கா எனக்கு எங்கெங்கெல்லாம் நான் செக் பண்ணணும். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என் பேங்க்கில் என்னோட பேலன்ஸ் கரெக்டாக இருக்கா, செக்கு கரெக்டாக இருக்கா, நேற்று வந்து செக் இன்றைக்கி டெபாசிட் ஆகிடுச்சா, இது யார் உங்களுக்கு கொடுக்கணும், உங்கள் அக்கௌண்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னாக்க யூ ஹேவ் டு செட் அ ப்ராசஸ். உங்களுக்கு காத்தால் எல்லோரும் வரத்துக்கு முன்னால் இது உங்கள் டெஸ்கில் இருக்கணும், வாட் எவர் மீன்ஸ். ஸோ இது ஒன்று ஃபிசிக்கலாகவோ இல்லை உங்களுக்கு ரிப்போர்ட்டாக உங்கள் லேப்டாப்லேயோ எதுலேயோ ஒரு இடத்துல வந்திருக்கணும். ஸோ இது மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான தேவைகளோ அதை ஒரு ப்ராசஸாக செட் பண்ணணும். இந்த ப்ராசஸை செட் பண்ணிங்கன்னா தான் உங்களோட ஸ்மார்ட்னஸ் வந்து வில் ஸ்டார்ட். ஆக்சுவலி அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்மார்ட்னஸ் பற்றி பேசணும் அப்படின்னாக்க நான் வந்து பெரிய இதுவாகவே போயிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ வந்து இப்போ கோல் செட்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த கோல் அச்சீவ்மெண்ட் வரைக்குமே எல்லாத்துலேயுமே ஸ்மார்ட்னஸ் இருக்குது. ஒரு கோலை எப்படி ஸ்மார்ட்டாக செட் பண்ணுறது, அந்த கோலை ஸ்மார்ட்டாக எப்படி அச்சீவ் பண்ணுறது, இந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஸ்மார்ட்டாக எப்படி டீமை செட் பண்ணுறது, இது எல்லாமே கம்ஸ் அண்டர் ஸ்மார்ட்னஸ். ஆக்சுவலாக இது ஒன் பை ஒன் வந்து நம்ம வீடியோஸில் கவர் பண்ண தான் போகிறோம். இதுக்கு ஆப்வியஸ்லி இந்த ஸ்மார்ட்னஸ்ங்கிறது ஒரு பெரிய டாபிக், இது ஒன்றா கவர் பண்ணுவோம். நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள், உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய வரப்போகுது. ஆக்சுவலாக நாட் ஒன்லி ஸ்மார்ட்னஸ்ஸு, ஏற்கனவே நாங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இது மாதிரி நிறைய வீடியோக்கள் ஒரு சின்ன பிஸ்னஸ்மேன்லேருந்து ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான வீடியோக்கள் வரப்போகுது. கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். இன்கேஸ் ஆஃப் ஏதாவது டவுட் இருக்குது, எங்கிட்ட பேசணும், இல்லை டீம்லேருந்து ஏதாவது சப்போர்ட் வேணும்னா கமெண்ட்டில் போடுங்க. கமெண்ட்டில் போட்டிங்கனாலே எங்களுக்கு பின்னால் ஒரு டீம் ஆஃப் பீப்புள் ஆர் ஒர்க்கிங் இமீடியட்லி கமெண்ட்டை பார்ப்பாங்க. கமெண்ட்டை பார்த்துட்டு யாருக்கு இது யார், இப்போ நாங்கள் வந்து நான் ஒருத்தன் இங்கே பேசுகிறேன், பட் எங்களை சுற்றி டீம் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஒரு டீம் இருக்குது அப்படின்னாக்கா அந்த டீம்லேருந்து யார் எக்ஸ்பர்ட்டோ அவங்க உங்கள் கொஸ்டினுக்கு பதில் சொல்லுவாங்க. ஸோ அப்போது இது ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டம் விச் இஸ் அவைலபிள் ஃபார் யூ பை வே ஆஃப் வேதிக் ஆஸ்ட்ரோ பிஸ்னஸ்ஸை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி வி வில் த்ரைவ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.